ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நல்லா இருக்கோம். ஸோ துபாயில் எங்களோட டே 4க்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நியூ இயர் ஹாலிடேக்காக போன ட்ரிப்பை வந்து மார்ச் மாதம் அப்லோட் பண்ணுறீங்களேன்னு சில பேர் நினைப்பீங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறமா எடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணதால தான் இந்த துபாய் vlog வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். இந்த துபாய் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட ஷெட்யூலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் மாலில் இருக்கிற ஸ்கீ துபாய் தான் பார்க்க போறோங்க. மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு ஸ்டால் ஒன்று பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டியாக மாடர்னான ஜுவல்லரிஸ்லாம் இருந்துச்சுங்க. பட் ஆனால் இது எதுவுமே என்னோட கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி கிடையாது. நம்ம இந்தியன் விமன்லாம் அந்தளவுக்கு இதை விரும்பி வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதில் ஃபாரினர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து டிக்கெட் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ நேராக போயிட்டு ஃபோனில் இருக்கிற அந்த கோடு மட்டும் காமிச்சா போதும், நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரெயின்டியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதை அப்படியே மூவ் பண்ணுறது, சவுண்டு கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாவம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல. பிகாஸ் டே 3ல நாங்கள் வந்து இந்த டெசர்ட் சஃபாரி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பிளேஸில் பண்ணிலே நைட்டில் இருந்தார் பாருங்க, அது வந்து அவருக்கு கொஞ்சம் ஒத்துக்கல. ஸோ வந்து கொஞ்சம் ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்லலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, பூட்ஸுக்குன்னு தனித்தனி கவுண்டரே இருக்குது. ஸோ நம்மளோட ஹைட்டும் வெயிட்டும் அவங்க பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ட்ரெஸ் நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க. அண்ட் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளக்க என்ட்ரி ஆக வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் உள்ளே வந்தாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் அவரால் அங்கே வந்து இருக்க முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி குளிருது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் மட்டும் தான் அங்கே இருந்தோம் அந்த டைமில். என் ஃபேமிலிக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் எனக்கும் எங்கள் அக்காவுக்கு இது வந்து செகண்ட் டைம். நாங்கள் இங்கே இருந்த டைமில் வந்திருந்தோம். ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, ரொம்ப புதுசு. ஸோ எதெல்லாம் எங்களுக்கு ஆக்சசிபிள் இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் இருந்தோம், விளையாண்டோம். ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன ஒரு வித்தின் ஒரு 1/2 hourலேயே நாங்கள் வெளியே வந்துட்டோம். பட் இந்த தடவை தான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நாங்கள் தனித்தனியாக என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த தடவை வந்து எங்கள் ஃபேமிலியோட எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறது தான், இதுதான் ஆக்சுவல் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் நான் போனதான் நகுலன் வருவேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக போயிட்டேன். அந்த கல்லு மாதிரி இருக்குங்க அந்த ஐஸ் பார். அதில் வந்து இது சறுக்கிட்டு வருது. கண்ணை மூடிக்கிட்ட எங்கே போய் முட்டி மோத போகிறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் பயந்து போயிட்டேன். பட் ஆனால் ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ எங்களோட மார்னிங் ஷெட்யூல் முடிச்சு ரூமுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் மரீனாக்கு தான் வந்திருக்கோம். டே 1ல நாங்கள் வந்து க்ரூஸ்ல போயிருப்போம். அதாவது எல்லாரும் சேர்ந்து போன மாதிரி, எல்லா டூரிஸ்டர்ஸும் ஒரே க்ரூஸ்ல போன மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யாட்ல போறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். யாட்னு சொல்லுவாங்களா யாச்சுன்னு சொல்லுவாங்களா, ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். சச் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாங்க. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் யாட்டில். எங்கள் ஃபேமிலி கூட சொன்னாங்க, நம்ம தான் ஆல்ரெடி க்ரூஸில் போயிட்டோமே டே 1, எதுக்கு நம்ம இப்போ தனியாக வர இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லிகிட்டே தான் வந்தாங்க காரில். ஆனால் ஒன்ஸ் இதில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த க்ரூஸ் கூட நம்ம நைட்டில் வந்து நம்ம போனோம். பட் ஆனால் இது இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த எயின் துபாய் ஓப்பன் பண்ணாங்கங்க. பிகாஸ் நாங்கள் இதுக்கான புக்கிங்லாம் பண்ண போதே வந்து இது வந்து அப்போ வரைக்குமே க்ளோஸ்டாக தான் இருந்தது. நாங்கள் துபாய்க்கு போன செகண்ட் டேல தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் ஆனால் ஃபுல்லி புக்டு. எங்களுக்கு வந்து ஷெட்யூலே கிடையாது. அப்படியே நாங்கள் ஷெட்யூல் அதுக்காக ஒதுக்கியே நாங்கள் போனாலுமே உடனே அதை ஓப்பன் பண்ண உடனே புக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த பறவையை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சுற்றி சுற்றி வட்டமிட்டுட்டே இருந்ததுங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது அந்த பறவைகள் எல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலி எனக்கு லைவாக நாங்கள் என்ஜாய் பண்ணதில் சவுண்டோட காமிக்கணும் ஆசை தாங்க. பட் ஆனால் காப்பி ரைட்ஸ் வந்துடும். பிகாஸ் அதில் வந்து ஃபுல்லாக டிஜே வச்சு நல்ல தமிழ் பாட்டுக்களெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காப்பி ரைட்ஸ் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் மியூட்டில் போட்டிருக்கேன். துபாய்க்கு போன அந்த 3 நாளுமே வந்து ஸ்வெட்டரோட தாங்க சுத்திட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் வந்து என்ன பெருசா குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருந்த சரியான குளிருங்க. விட 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 நான் ஆயிடுச்சு. நல்ல கால நகுலனுக்கும் எனக்குமே கொஞ்சம் அந்த ஸ்வெட்டர் மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எங்க அம்மா, எங்க அக்கா அண்ட் வந்து புவன் 3 பேர் நல்லா மாட்டினாங்க.
எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலேயும் இந்த ஸ்வெட்டரும் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அவருக்கு வந்து கை வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போய் படுத்துட்டாரு. நீங்கள் வாங்க, நான் போய் கொஞ்சம் கீழே போய் படுக்கிறேன், எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் மேலே இருந்த கொஞ்சம் நேரம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 hours நம்ம வந்து அங்கே என்ஜாய் பண்ண முடியுங்க. ஆனால் இந்த 2 hours போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூப்பரான ஒரு சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்புறம் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பில்டிங்லாம் பார்த்துட்டு போகிறதுலேயே அந்த 2 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்த அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் ஹோட்டல் தான். அந்த மரீனால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்லாண்டிஸ் வரைக்கும் கொண்டு வந்து அந்த நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்து அப்புறம் திருப்ப கொண்டு போய் நம்மளை எங்க வந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு அழகான தருணத்தை முழுமையா ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடத்துல நாங்கள் வீடியோலாம் எடுக்கல. ஸோ ஜஸ்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த கிளிப்பிங்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள். அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. God bless you all.